இந்த நிறுவனம் வந்து பல இடத்துல அத்துமீறுகிறாங்க. சட்டத்துக்கு புறம்பாகவும் அரசை ஏமாற்றி தான் இந்த நிறுவனம் வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்குது. சாதாரணமாக வாழ்கிற மக்கள் இன்றைக்கி வாழ முடியலங்க. எங்கள் பகுதி எல்லாருக்குமே வீசிங் ப்ராப்ளம். இன்றைக்கி என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக இல்லை, மருத்துவமனை அதிகமாக இருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த புகை இருக்கிற அந்த மாஸ்க் இருக்குது. என் பேர் வந்து டி வெங்கடேசன், எண்ணூர்குப்பம் கிராம நிர்வாகி, 33 கிராம பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாக இருக்கிறேன். இப்போ தற்போது என்ஜிடிஓலேருந்து வந்திருக்க இந்த அறிக்கை பார்த்திங்கனாக்கா ஒரு மிக வருத்தத்தக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்குது. ஏற்கனவே இந்த அறிக்கையை வந்து இந்த என்ஜிடிஓ வந்து பிறப்பிக்கும் போது இந்த அரசு சார்ந்த குழு வந்து இந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. இந்த அறிக்கையை எதிர்த்து நாங்கள் அப்போவே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அறிக்கையை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு சாலை முறையில் வந்து அன்றைக்கி வந்து எண்ணூர் பகுதி முழுக்க பண்ணோம். ஏன்னா இந்த அறிக்கை எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்றதை நாங்கள் அப்போவே அந்த அறிக்கையை வெளியிடும்போது நாங்கள் அதை வந்து அதுக்கு எதிர்ப்பு நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கி என்ஜிடிஓ அதே அறிக்கையை வந்து தீர்ப்பாக வந்து இன்றைக்கி வெளியிட்டது வந்து மிக வருத்தமாக இருக்குது. இதில் வந்து அதில் ஒரு முக்கியமாக குறிப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னாக்கா 3 துறை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டென் போர்டு மற்றும் வந்து தொழிலாளி பாதுகாப்பு துறை மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியம். இந்த 3 துறைகளும் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த போராட்டம் நடத்திருக்கும் போது இந்த 3 துறைகளும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை மேலே ஆச்சும் இந்த 3 துறைக்கும் போயிருப்போம். அந்த 3 துறையிலையும் இந்த 2 துறை இருக்கு இல்லையா, மெயின்டென் போர்டும் தொழிலாளி பாதுகாப்பு துறையும், இந்த துறைகள் ரெண்டும் சொன்ன எங்களுக்கு பதில் என்ன தெரியுமா? திரும்ப சொன்ன பதில் எங்கள் கையில் எதுவுமே இல்லைன்றது தான் இந்த 2 துறையும் மீண்டும் பதிவு வச்சாங்க. இது மொத்தமாகவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் ஒட்டுமொத்த முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கே வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் ரெக்கார்டாக எங்களுக்கு அதை தெரிவித்தாங்க. இப்போ வந்து இந்த கேஸில் வந்து இந்த 2 துறையும் சேர்க்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்துறை தான் பார்க்குறோம். ஏன்னா இது முழுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இதனால் வரைக்குமே இந்த கம்பெனி ஆய்வு செய்யாமையே அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ மட்டும் அந்த ஆய்வை வந்து நீங்கள் ஆய்வு செய்து அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த துறைகள் எதுவுமே இதுக்கு முன்னாடி செயல்படவே இல்லையா? அப்போ இவங்களோட வேலை என்ன? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த நிறுவனம் வந்து பல இடத்துல அத்துமீறுகிறாங்க. அது எப்படி சொல்றதுனாக்கா, நிலத்தடி நீர் வந்து இன்னைக்கு அவ்வளோ மாசுபட்டுருக்கு. அது ஆய்வு செய்யல. அது ஆய்வு செய்யறதுக்கு மாசு கட்டுப்பாடு முன் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கூடமே இல்லை அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது முற்றிலுமா போய் 2 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 10-12 ஸ்கூல் பள்ளிக்கூடம் வந்து இங்கே குழந்தைங்க படிச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 1500 பேர் படிக்கிறாங்க. அதில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சட்டத்துக்கு புறம்பாகவும் அரசை ஏமாற்றி தான் இந்த நிறுவனம் வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1995 தான் இந்த டேங்க் வந்துச்சு. இந்த டேங்க் தான் எங்களுக்கு வந்து எங்கள் பாதிப்புன்னு சொல்கிறோம். இந்த நிறுவனம் தொடங்கி 60 ஆண்டுகள் ஆச்சு. அதை இந்த நிறுவனத்தை நாங்கள் தவறு சொல்லலை. இந்த டேங்க் தான் எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தா இருக்குது. அப்போ இந்த டேங்க் வந்து 1965 தான் வந்தது. அப்போ 1995 வந்தது. அப்போ 91 வந்து கடலோர ஒழுங்குமுறை மசோதா சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் தான் பிறப்பிக்கப்படுது. அந்த 91 மசோதா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, கடலோர பகுதியிலிருந்து 500 மீட்டருக்கு மிகாமல் எந்த கட்டிடமும் இங்கே கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் அதையும் மீறி அதுக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த நிறுவனம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இங்கே மிகப்பெரிய 12,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு சேமிப்பிக்கிறதை இங்கே வந்து கட்டி இன்னைக்கு அது மூலிமா ஏற்படும் மக்கள் எவ்வளோ மக்கள் இன்னைக்கு வந்து மிக நெரிசலாக வாழ்ந்து கொண்டிருக்க பகுதியில் இந்த டேங்கை வச்சு இன்னைக்கு எங்கள் உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால அரசு அதிகாரங்களும் சட்டங்களும் சட்ட திட்டங்களும் ஜனநாயக கடமைகள் எல்லாமே மக்களுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர மக்கள் வாழ்வை அழித்து அதில் ஒரு வளர்ச்சியை வந்து இங்கே யாரும் காணக்கூடாது என்பதே எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூடக்கோரி எங்கள் இறுதி போராட்டம் வரும் நடைபெறும். இதுவும் இப்போ வந்து 33 கிராமம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்திற்கு வந்து சரியான முடிவு கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மீனவ பகுதிகளும் வடசென்னையில் உள்ள அனைத்து தொழிலாளி மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இங்கே காற்று மாசு எவ்வளோ மாசுபட்டிருக்கிறது, நிலத்தடி நீர் எவ்வளோ மாசுபட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள் இதனால் எவ்வளோ மக்கள் திரும்ப இன்னைக்கு நான் சாதாரணமாக வாழ்கிற மக்கள் இன்றைக்கி வாழ முடியலங்க. எங்கள் பகுதி எல்லாருக்குமே வீசிங் ப்ராப்ளம். நான் பிறந்து வளரும்போது எனக்கு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு எனக்கு மருத்துவமனை என்ன தெரியாது. இன்றைக்கி என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக இல்லை, மருத்துவமனை அதிகமாக இருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் அந்த புகை இருக்கிற அந்த மாஸ்க் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? இதே கம்பெனியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மவுண்ட் ரோட்லேயும் இல்லை வந்து கிழக்கு கடற்கரை விற்பீங்களா நீங்கள்? அப்போது அதிகாரம் படைத்த பலம் படித்த அதிகாரம் படைத்த உங்களுக்கு ஒரு சட்டமாகவும் உழைக்கும் மக்களுக்கு ஒரு நியாயமாக தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதே நிலையில் வந்து மாசு கட்டுப்பாடு இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி
ஆய்வு செய்து இது நல்ல கம்பெனி அனுமதி கொடுத்தாங்களா, அந்த அதிகாரிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இல்லை, ஒரு வார காலம் இந்த நிறுவனத்தை ஏங்க விட்டு ஒரு வார காலம் எங்களோட சேர்ந்து வசிக்க சொல்லுங்க, நாங்கள் சந்தோஷமா நாங்கள் அவங்க கூட இங்கே இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ அந்த ஸ்டோரேஜ் டேங்கை பற்றி அதை சேலஞ்ச் பண்ணிக்கிறோம். நாங்கள் அந்த 91 இந்த சட்ட மசோதா வந்த பிறகு இது எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க அதை சேலஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை தான் சேலஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது அதுக்கப்புறமா இப்போ இந்த நிறுவனமே இது எவ்வளோ விதிமீறல்கள் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டிஐ மூலிமா டாக்குமெண்ட் எடுத்து இப்போ அடுத்த கட்ட இப்போ இன்னும் இந்த வாரத்தில் வந்து இன்னொரு வழக்கு சுரேஷ் முருகன் மூலிமா இன்னொரு வழக்கு போட போகிறோம். இன்னொரு ரகுநாதன் வழக்கறிஞர் மூலிமா இன்னொரு 10 கிராமம் சார்பாக இன்னொரு வழக்கம் போட போகிறோம். அதாவது இந்த நிறுவனத்தை மூடுறதுக்கான எல்லா ஆதாரத்தை ஒன்று திரட்டி இப்போ வழக்கு போகிறோம். அதுக்காக கொஞ்சம் தாமதமாச்சு. ஆதாரங்களை திரட்டுறதுக்கான தாமதம் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஐ போட்டு நம்ம ஆதாரங்களை கேட்கும்போது சரியான முறையில் நமக்கு பதில் கிடைக்காதனால இது இவ்வளோ தாமதம். எல்லா வகையிலும் நமக்கு வந்து இந்த கம்பெனி மிகப்பெரிய நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து நிறைய அதிகாரிகள் மூலியமாக நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்களை வந்து நமக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. அது திரும்ப நம்ம வந்து அவங்ககிட்ட போய் முட்டி மொழி தான் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால் இந்த வழக்கு போட்டு தாமதமாயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த அவசரமாக இந்த அறிக்கை வந்தது மிக வருத்தமாக இருக்குது. இல்லை அவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு நமக்கான எல்லா ஒரு விழிப்புணர்வு வந்து கூட வச்சாங்க. ஆனால் நம்ம கூட திறந்து அவங்க பயணிகளை ஒரு சிறப்பு முகாம் மாதிரி வச்சாங்க, அவங்களோட கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்மளும் வந்து அவங்ககிட்ட எதுவும் அவங்க சொன்னதை வச்சு நம்ம மூவ் பண்ணுக்கிறோம். நம்ம இப்போ நமக்கான வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, அவர் டி மோகன் நம்ம இருக்கிறாங்க. நமக்கு இப்போ கூடுதலாக தலைமை வழக்கறிஞர் பார்த்தா டி மோகன் இருக்கார். அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட கைடன்ஸில் அவருக்கு இப்போ கண் அறுவை சிகிச்சைன்றனால இவரை நாங்கள் நேரடி சந்திக்க முடியல. மிக விரைவில் வந்து அவர் சந்தித்து இந்த வழக்குகளை வந்து நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு போவோம், போராட்டத்தையும் ஒரு பக்கம் வலுவாக நாங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.